பிரைஸ் தி லார்ட். நல்ல அதிகாலை வேளைக்காக கர்த்தருக்கு நன்றி சொல்லுகிறேன். அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நாம் கர்த்தரை அதிகாலையில் தேடும்போது நிச்சயமாக அவர் நமக்கு பதிலளிக்கிற கர்த்தராக இருக்கிறார். அதிகாலையில் வந்து சீஷருடைய குறைகளை கேட்கிறார். பிள்ளைகளை புசிக்கிறதற்கு ஏதாகிலும் இருக்கிறதா என்று. ஐயா, இரவு முழுவதும் பிரயாசப்பட்டோம், ஒன்றும் அகப்படவில்லை என்றார்கள். அதிகாலையில் தேவனுடைய ஆலோசனை வெளிப்படுகிறது. படகின் வலது பக்கமாய் வலையை போடுங்கள் என்று. வலை கிழிந்து போகத்தக்கதாக மீன்களை பிடித்தார்கள். நாமும் கூட அதிகாலை வேளைகளில் ஆண்டவரிடத்தில் காத்திருக்கும் போது கர்த்தர் மெய்யாகவே நமக்காக கிரியை நடப்பிக்கிறார். அவருடைய நல் ஆலோசனைகளை தேவன் நமக்கு கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். இந்த அதிகாலை வேளையிலும் நம்முடைய தியானத்துக்காக 2 நாளாகமம் 14வது அதிகாரம் 6வது வசனம். கர்த்தர் அவனுக்கு இளைப்பாறுதலை கட்டளையிட்டதனால் அந்த வருஷங்களில் அவனுக்கு விரோதமான யுத்தம் இல்லாதிருந்தது. தேசம் அமெரிக்கையாய் இருந்தபடியினால் யூதாவிலே அரணான பட்டணங்களை கட்டினான். ராஜாவாகிய ஆசாவை குறித்து இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது என்று பார்க்க. இவன் ரொம்ப விசேஷமானவன். 2ஆம் வசனம் சொல்லுகிறது, ஆசா தன் தேவனாகிய கர்த்தரின் பார்வைக்கு நன்மையும் செம்மையுமானதை செய்தான். ஆண்டவருடைய பார்வைக்கு நன்மையும் செம்மையுமானதை செய்தான். அன்பான தேவ பிள்ளைகளே, நாமும் ஆண்டவருக்கு பிரியமாய் நம்மை காத்துக்கொள்ள வேண்டும். தேவனுடைய பார்வைக்கு எது நன்மையாய் இருக்கிறதோ, எது செம்மையாய் இருக்கிறதோ அதை மாத்திரம் நாம் செய்தால் போதும். மற்ற எல்லாவற்றையும் கர்த்தர் பார்த்துக்கொள்வார். கர்த்தர் அவனுக்கு இளைப்பாறுதலை கட்டளையிட்டார் என்று பார்க்கிறோம். இவன் தேவனை பிரியப்படுத்தினபடினாலே கர்த்தர் அவனுக்கு இளைப்பாறுதலை கட்டளையிட்டார். இன்றைக்கு அநேகர் மனம் போன வாழ்க்கை வாழுகிறார்கள். ஆனால் மனதில் என்ன இல்லை? இளைப்பாறுதல் இல்லை, சமாதானம் இல்லை, மனம் அலைந்து தெரிகிறது. அவர்களுடைய வழிகளே, வாழ்க்கையே ஒரு அலைச்சலாக போய்கொண்டிருக்கிறது என்று பார்க்க. கர்த்தர் எல்லா அலைச்சல்களையும் மாற்றி உங்களுக்கு இளைப்பாறுதலான, அமைதியான, சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை தர வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். அந்த வருஷங்களிலே அவனுக்கு விரோதமான யுத்தம் இல்லாதிருந்தது. நல்ல இளைப்பாறுதல். அந்த வருஷங்களில் சத்துருக்கள் அவனுக்கு விரோதமாய் வரவில்லை. அந்நிய தேசத்து ராஜாக்கள் அவனை வீழ்த்தும்படி வரவில்லை. கர்த்தர் அவனுக்கு இளைப்பாறுதலை கொடுத்தார். நமக்கும் அப்படிதான் அது தேவையாய் இருக்கிறது. தேசம் அமெரிக்கையாக இருந்தபடினாலே யூதாவிலே அரணான பட்டணங்களை கட்டினான். நமக்கு அலைச்சல் இல்லாமல், டென்ஷன் இல்லாமல், ஒரு சமாதானமான அமைதியான வாழ்க்கை நமக்கு இருக்கும்போது நம்முடைய குடும்பத்தில் கூட கன்ஸ்ட்ரக்டிவாக பல காரியங்களை நாம் செய்ய முடியும். பல அசட்டுகளை நாம் உருவாக்க முடியும். எவ்வளோ நன்மையான காரியங்களை நாம் செய்ய முடியும். அது நம்முடைய தலைமுறைகளுக்கு பிரயோஜனமாக இருக்கும். நாம் செய்ய வேண்டியது கர்த்தரை பிரியப்படுத்த வேண்டும். ஆண்டவருக்கு முன்பாக நன்மையும் செம்மையுமானதை செய்ய வேண்டும். யுத்தம் இல்லாதிருந்தது. சபை அமைதியாக இருக்கும்போது, சபை பரிசுத்தமாக இருக்கும்போது, சத்துருக்கள் சபைக்கு எதிரே வராமல் இருக்கும்போது, சாத்தான் உண்ணம் வைக்காமல் இருக்கும்போது அநேக காரியங்களை கர்த்தருக்கென்று நம்மால் செய்ய முடியும். புதிய புதிய தாட்ஸ், புதிய ஊழியங்கள், அற்புதமான காரியங்கள் தேவன் நமக்கு ஆலோசனைகள் தந்து நம்மை நடத்துகிற தேவனாய் இருக்கிறார் என்று பார்க்கிறோம். சாலமோனை குறித்து கூட நாம் இதை படிக்கலாம். 1 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் 4வது வசனத்தில், ஆனாலும் இப்பொழுதோ என் தேவனாகிய கர்த்தர் எங்கும் எனக்கு இளைப்பாறுதலை தந்தார், விரோதியும் இல்லை, இடையூறும் இல்லை என்று சாலமோன் சொல்லுகிறார். எங்கும் இளைப்பாறுதலை ஆண்டவர் கொடுத்தார். அவனுக்கு விரோதியும் இல்லை, இளைப்பாறுதலும் இல்லை. ஆகவே தேவனுடைய ஆலயத்திலும் அவனுடைய அரண்மனையிலும் அவன் செய்ய நினைத்தது எல்லாம் அவனுக்கு அனுகூலமாயிற்று. எல்லா காரியங்களிலும் கர்த்தருடைய அனுகூலம் அவனுக்கு இருந்தது. என்னென்ன செய்ய வேண்டும் என்று வாஞ்சித்தானோ எல்லாம் அவனால் செய்து முடிக்க முடிந்தது என்று பார்க்கிறோம். காரணம், கர்த்தர் அவனுக்கு இளைப்பாறுதலை கொடுத்தார். விரோதியும் இல்லை, இளைப்பாறுதலும் பாருங்க, விரோதியும் இல்லை, இடையூறும் இல்லை என்று பார்க்கிறோம். இன்னும் நம்முடைய ராஜாவாகிய எசேக்கியாவினுடைய வாழ்க்கையில கூட அதை நாம் பார்க்கலாம். 2 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 7வது வசனத்தில், ஆகையால் கர்த்தர் அவனோடு இருந்தார். கர்த்தர் எசேக்கியா ராஜாவோடு கூட இருந்தார். அவன் போகிற இடம் எங்கும் அவனுக்கு அனுகூலமாயிற்று. அவன் அசீரியா ராஜாவை சேவிக்காமல் அவன் அதிகாரத்தை தள்ளிவிட்டான். வருடந்தோறும் அசீரியா ராஜாவுக்கு கப்பம் கட்டவன். அவனை சேவிக்க முடியாது. காரணம் என்ன?
அவன் போகிற இடத்துல எல்லாம் அவனுக்கு அனுகூலம் உண்டாயிற்று. ஏன் அவன் அப்படி அனுகூலம் உண்டாயிற்று? கர்த்தர் அவனோடு இருந்தார். இந்த காலை வேளையில நாமும் கூட கர்த்தருக்கு பிரியமானதை, நன்மையும் செம்மையுமான காரியங்களை செய்யும்படி நம்மை ஒப்பு கொடுப்போம். இந்த புதிய மாதத்துல கர்த்தர் நம்மை அதிசயமாக நடத்துவார், நம்மை ஆசீர்வதிப்பார், பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையிலே செய்வாராக. ஜெபிப்போம். உன்னதமான தேவனையும் நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் உயர்ந்தவராயிருந்த தாழ்மையுள்ளவர்களை நோக்கி பார்க்கிறேன். உடைய பிள்ளைகளாகி அடியார் உமக்கு பிரியமான காரியங்களை செய்யும்படி ஆண்டவர் எங்களுக்கு தெய்வீக ஞானத்தை தரும்படியா ஜெபிக்கிறோம். இந்த காலை வேளையிலும் அருமையான உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதி. நாங்கள் கேட்டதான வார்த்தைகளின்படி ஆண்டவர் உம்முடைய பிள்ளைகளுக்கு இளைப்பாறுதலை கட்டளையிட்டு இவர்கள் வாழ்க்கையில் நன்மையான காரியங்களை காண, ஆசீர்வாதமான காரியங்களை காண, இவருடைய ஊழியங்கள் வளர்ந்து பெருக கர்த்தர் உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறோம். பலப்படுத்தும் இயேசுவின் மூலம் கேட்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். God bless you.